ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராமா காய்ஸ். எடுத்தோன்னே நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளேயும் காரசாரமான விவாதம் நடந்துகிட்ருக்கு. என்ன காரணம்னா, ஒரு ப்ராஜெக்ட் லேண்டை வந்து கண்டிப்பாக நான் தான் வாங்குவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்ருக்கிறப்போ, உன்னால் முடியாது, அது என்னோடய ப்ராஜெக்ட், அது எனக்கு தான் தெரியும், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கடைசி வரைக்கும் உயிர் மூச்சுக்கிற வரைக்கும் அந்த நிலத்தை பிடுங்கறதுக்கு நான் போராடுவேன்னு சொல்கிறாங்க. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கப்போ அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் அதே கோபத்தோட காரில் வராங்க. காரில் வரப்போ நம்ம ஹீரோயினோட லவ்வர் கால் பண்ணுறான். எங்கே இருக்க, என்ன பண்ணுற, சீக்கிரம் வான்னு சொல்லி அவன் பாசமாக அன்பாக கேட்குறப்போ, இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு திரும்புறக்குள்ளே பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகிடுதுங்க. ஆக்சிடெண்ட்டில் அப்படியே அவங்களுக்கு மயக்கம் வந்துடுது. கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்றாங்க. கண்ணு விழிச்சு பார்த்தா ஒரு ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் கேட்குது, உங்களோட அஃபெக்ஷன் லெவல் அன்லாக்டு அப்படின்னு வருது. அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போத்துலேருந்து நீங்கள் யாரை பார்த்தாலுமே அவங்களோட அஃபெக்ஷன் லெவல் அவங்க மண்டைக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லுது. அவளுக்கு புரியல, என்னடா இது எனக்கு வந்த சோதனை, நான் பைத்தியமா, கனவுல இருக்கேனா, தூங்கிட்டு இருக்கேனா, டைம் ட்ராவல் பண்ணேன்னு ஏகப்பட்டதை வந்து யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கவே பார்த்தா நம்ம ஹீரோயினோட லவர் வரான். வந்துட்டு அன்பா ஆதரவா, டார்லிங் எப்படி இருக்குது, என்ன பண்ணுற, பார்த்து போகிறது இல்லையா, இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிறான். நம்ம ஹீரோனுக்கு ஆச்சரியம் பார்த்தா அவன் தலையில் 9% லவ் காமிக்குது. ஓ, நம்ம மேலே ரொம்ப என்ன நினச்சிட்டா 10/10 நினச்சிட்டா 9 காமிக்குது. இவன் நம்மளோட எல்லாத்தோட அதிகமாக மேலே நான் அன்பு வச்சுருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக இருக்குது. அப்போ அவளோட பிஏ வர வந்துட்டு, மேடம் ஹீரோ வந்திருக்காரு, ஷென் வந்திருக்காருன்னு சொன்னானே, அவன் இதுக்கு இங்கே வந்தான், என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டானா, அவங்க கூட சண்டை போட்டு வந்து எனக்கு ஆக்சிடென்ட், அவன் வரட்டும் அப்படின்னு கோமா கத்திட்டு இருக்கிறப்போ அவன் உள்ளே வர, எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்டு வரக்குள்ளே பார்த்தா அவளுக்கு ஆச்சரியம். ஏன்னா அவளோட தலையில் 90% லவ் காமிக்குது. என்னடா இது, அவன் என்னோட எதிரி, அவனுக்கு 90%, என்னோட லவ்வர் 9% தான் வருது, இங்கே என்ன நடக்குதுன்னு குழப்பிஃபைங்க அவங்களுக்கு. அப்புறம் வந்துட்டு அவன் வந்து கேட்குறாமா, நீ எதுக்கு இங்கே வந்த, இது வேலை செய்கிற லவர் கேட்குறான். வேலை செய்கிற நேரம் இல்லை, அவள் உடம்பு முடியாமல் படுத்திருக்கா, இப்போ கூட நீ வரணுமா இடத்துக்கு, வேலைக்காக வந்தேன்னு யார் சொன்னான், அவளை நான் பார்க்க தான் வந்தேன், இப்போ அவளுக்கெல்லாம் உடம்பு இப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ நம்ம ஹீரோயினால் எதுவுமே பேச முடியல. ஏன்னா அவன் அந்த 90% லவ்லையே ஷாக் ஆகிட்டுருக்கா. இவங்க 2 பேரும் பேசிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ அப்போ டாக்டர் வராரு. இங்கே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லோரும் அமைதியாக இருங்க, பேஷண்ட்டு வந்து அமைதியாக இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கத்துறப்போ அவளுக்கு இன்னும் ஆச்சரியம்னா, டாக்டரோட மண்டையில் 30% இருக்குது. என்னடா இது, எதிரி நமக்கு 90%, டாக்டரே 30%, இவனுக்கு என்னடா 9% ஒரு குழப்பம். டாக்டர் இப்போ எப்படிமா இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் 30லேருந்து 25 குறைஞ்சிருச்சு. உடனே வந்து பயந்துட்டு, ஓகே டாக்டர் நல்லா இருக்கேன், தலை மட்டும் தான் வலிக்குதுன்னா 30% வந்துடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, தலைவலி தானே போய்க்கும், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அப்போ தான் யோசிக்கிறா, ஓ நம்ம அன்பாக ஆதரவாக அவங்கக்கிட்ட பேசினா அவங்களுக்கு வந்து எல்லாம் ஓகே ஆகிடுது போல் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு யோசனை. நம்ம ஹீரோ வந்துட்டு டாக்டர் தலைவலின்னு சொல்கிறா, அதை செக் பண்ணி பார்த்துருக்குன்னு சொன்னோன்னா இந்த லவர்க்கர் என்ன பண்ணுறான், கோமா இங்கே பாரு, வந்து வேலையை மட்டும் பாரு, அவளை பார்த்துக்க எனக்கு தெரியும், இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் 2 பேரும் சண்டை போட்டுருக்கிறப்ப நமக்கு எனக்கு கோவம் வந்துடுச்சு. ஐயோ எல்லோரும் இங்கே இருந்து போகிறீங்களா, முதல்ல நான் தனியாக இருக்கணும் அப்படின்னு கத்துனோன்னு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இந்த லவர்க்கார் என்ன பண்ணுறான், டார்லிங் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நீ தைரியமாக இரு, நாளைக்கு நான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்ட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை காமிச்சு அவன் வந்து காரில் ஒருத்தனை கட்டி போட்டிருக்கு. அது யாருன்னா நம்ம ஹீரோயினை ஆக்சிடென்ட் பண்ணாமல் பிடிச்சாச்சு. எவ்வளோ தைரியம் வந்து நீ அவளை ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பா, உன்னை யார் இப்படி பண்ணாதுன்னு கோமா கேட்டோன்னா, தெரியல சார், அவன் வந்து மூக்குக்கு மாஸ்க்கு போட்டிருந்தான், அவன் யாருனால கண்டுபிடிக்க முடியல, ப்ளீஸ் சார் என்னை விட்டுன்னு கேட்டதுக்கு, நீ லைஃப்லேயே தப்பான முடிவு எடுத்துட்டு அது கூட நிறைய அனுபவிக்க வேண்டாமா, அவன் என்னோட உயிர், நீ இப்படி பண்ணியிருக்கவே கூடாதுன்னு கோவத்தில் அவனை கூப்பிட்டு போய் போலீஸில் ஒப்படைச்சிட்றாங்க. அடுத்தது லவர் பையனை காமிச்சான். அவன் காருக்கு வரான். காரில் ஒரு மேனாமினிக்கு லிஃப்டிக் போட்டுக்கிட்டு இருக்கா. அவள் யாருன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இதுக்கு 2 பேரும் அஃபர் வந்துட்டு, டார்லிங் என்னாச்சு, அவள் செத்து போயிட்டாளாங்கிறதுக்கு, ஐயோ இல்லவே இல்லை, அது நல்லா தான் இருக்குது, நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுதாமா, ஐயோ என்ன டார்லிங் நம்ம பண்ண எல்லா வேலையும் இப்படி வீணாக போச்சு, நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ணுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அப்படி என்ன ஐடியான்னு, நம்ம ஷென் இருக்கார்ல, அவங்க 2 பேர் எதிரி, அவர் நம்ம ஹெல்ப் கேட்டு இவளை கொண்டுட்டோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லைன்றதுக்கு, அவர் எவ்வளோ பெரிய பணக்காரன், அவரும் நமக்கு இந்த விஷயத்தை ஹெல்ப் பண்ணுவார், ஏன் பேபி இப்படி பண்ணுன்னு கேட்டதுக்கு அவங்க 2 பேரும் எதிரி, எப்படியாவது நம்ம ஹெல்ப் மட்டும் வாங்கிட்டா போதும் பேபி, நமக்கு தான் மிகப்பெரிய லாட்ரி அடித்த மாதிரி, அவர் கொன்னாத வந்து போலீஸில் போட்டு கொடுத்து அவரே ஜெயிலுக்கு அனுப்பிடலாம், அவர் சொத்து நமக்கு தான், ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொன்னால் 2 பேருக்கும் சந்தோஷம், 2 கிஸ் பண்ணிக்குதுங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு
வேலைக்கு வந்தாச்சு. வேலைக்கு பண்ணிகிட்ருக்கிறப்போ இவள் ஃப்ரெண்டுக்காரி சாப்பாடு எடுத்து வரா. அவள் வந்து ஒரு சிரிச்சிட்டே என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்தோன்னே அவளை மூஞ்சி பார்த்து அதிர்ச்சி. ஏன்னா அவள் தலையில் -10 ஹாட்டு தான் இருக்குது. அவளுக்கு என்னடா இது -10 அப்போ இவளுக்கு என் மேலே கொஞ்சம் கூட இந்த அன்பு பாசம் எதுவுமே இல்லையா, இத்தனை நாளாக எங்கிட்ட நடிச்சிட்ருக்காளான்ட்டு அவளுக்கு ஒரே ஷாக்கு. இவன் நிலவு மாதிரி எனக்கு காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு உனக்கு சமைச்சிட்டு வந்துட்டு பேபி, நீ நல்லபடியாக சாப்பிடு, இது மறக்காமல் சாப்பிட்ரு, நான் போய் வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு போகிறான். அதுக்கப்புறம் செக்ரட்டரி வரா. செக்ரட்டரி பார்த்தா அவள் தலையில் 70% இருக்குது. அப்புறம் அவர் நம்பரை நம்பிட்டு நான் ஒரு கொஷின் இப்போ ஆன்சர் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் மேடம், ஒருத்தவங்க நல்லவங்க மாதிரி நடிச்சு நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டதுக்கு அவங்கக்கிட்ட பேட் இன்டென்ஷன்ஸ் இருக்கும் மேடம், அவங்க வந்து தப்பாக எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட பழகிறான்னு அர்த்தம் அப்படின்றதுக்கு அவளுக்கு அப்போ தான் புரியுது. இவர் நடந்துக்கிட்டது நேற்று அவன் நடந்துக்கிட்டது எல்லாத்தையும் பார்த்து கண்டிப்பாக இதுங்க எங்கன்னா ஏமாத்துதுங்க, எங்கிட்ட இதுகளுக்கு என்னமோ தேவை அப்படின்னு அவளுக்கு புரிஞ்சு போச்சு. அப்படின்னு நம்ம செக்ரட்டரி என்ன சொல்கிறான், நான் இவங்க 2 பேரை பற்றி டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும், டிடெக்டிவ் அரேஞ்ச் பண்ணி அவங்கள பற்றி நீ எல்லாமே கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு ஓகே மேடம் சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம ஹீரோ வராரு. அது தட்டாமல் உள்ள வந்துடுறாரு. நம்ம ஹீரோன் கத்துறா, அறிவே இல்லையா உங்களுக்கு, என்ன தான் படிச்சிங்க? ஒருத்தவங்க ஆஃபீஸ்க்குள்ளே வரப்போ இப்படி தான் கதவு தட்டாமல் உள்ள வரான்னு கேட்டதுக்கு நான் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு, அவசியம் கதவை தட்டணுமான்னு ரொம்ப கிட்ட போயின்னு க்ளோஸ்அப்பில் கேட்குறாங்க. பழசு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயினோட டாடி சின்ன வயசில் நம்ம ஹீரோ கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களோட ஹோம்ஒர்க்கு இவ தான் ஹீரோயின் ஹோம்ஒர்க்கு ஹீரோ தான் செய்வார். அதை பார்த்து அவங்க டாடிக்கு வந்து இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்கோம், இவங்க தான் பார்த்துக்குறோன்ட்டு நம்ம ஹீரோ வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அவள் வந்து அழுகிற, ஏன் டாடி அவர் வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்கன்னு இந்த குழந்தை அழுதோன்னே அவன் மேலேயே அவன் பார்த்துக்க போகிறான், நீ உன் வழி நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியாக போயிடுது. அப்போது அழுதுட்டுருக்கிறப்போ நீ அழக்கூடாது, இந்த சின்ன விஷயங்களும் நீ செய்யாட்டி எப்படி அந்த பெரிய குடும்பத்தினால பார்க்க முடியும், நீ வந்து ஸ்ட்ராங்காக எல்லாத்துக்குமே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து தீ சொல்கிறாரு, அவன் வந்து உன்னை கண்டுக்கல, அவனை வேண்டாம் போயிட்டா நீ ஃபீல் பண்ணக்கூடாது, அவனுக்கு நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் அவன் எப்படி இருந்தாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிடாரு. அதுக்கப்புறம் தான் இவன் வந்து தனி உமனாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வளர ஆரம்பிச்சிருக்கா. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நேற்று வந்து டிஸ்சார்ஜ் ஆனேன், நேராக இங்கே வந்துட்டிங்க போல், என்னை அவ்வளோ பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு கிட்ட போயிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்தேன் அப்படின்றதுக்கு, ஓ இந்த ப்ராஜெக்ட்டுக்காக, அந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் கிடைக்கும், நான் சீக்கிரம் முடிக்கணும் பாருங்க, ஓ எங்கிட்டே நீ பெட் கட்டுறியா, சரி அப்படின்னா பெட் கட்டிக்கலாம், இந்த ப்ராஜெக்ட் உனக்கு கிடச்சிருச்சுன்னா என்னோடய கம்பெனி உனக்கு ஃப்ரீயாகவே எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுக்கும், ஒரு வேளை நான் ஜெயிச்சிட்டேன்னு கேட்டோன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டா நம்ம ஹீரோ வந்து அவள் இடுப்போட பிடிச்சி நீ எனக்கு 1 டே ஃபுல்லாக கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொன்னதுக்கு என்னென்ன மிரட்டி பார்க்குறீங்களா, கண்டிப்பாக அது எனக்கு தான் கிடைக்கும், பார்க்கலாம், நான் அந்த பெட்டை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்போ நாளைக்கு பார்க்கலான்னு சொன்னோன்னே நம்ம என்ன பண்ணுறா, அவனை டீஸ் பண்ணுறக்காக கிட்ட போய் போட்டு பிடிச்சி இழுத்துட்டு, ஆமாம் எனக்காக இந்த அளவுக்கு பண்ணுறீங்களே, ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அப்படின்ட்டு ஸ்டடீஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்போ நம்ம ஹீரோவை தூக்கி டேபிள் மேலே உட்கார வச்சு இப்படிலாம் என்ன ஸ்டடீஸ் பண்ணால் நான் உன்கிட்ட இது பண்ணி நினைக்கிறியா, அடுத்த டைம் வேறு ட்ரிக் யூஸ் பண்ணி உன்னால் என்னை எந்த ட்ராப்லேயும் விழ வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போகிறப்போ நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா அந்த 90% வந்து 85% மாறி 80% மாறினாங்காட்டி டென்ஷன் ஆகிட்டா. ஏன் நீ எப்படி ஏமாற்றிட்டு இருக்கியா, நீ உன் வாயாலே ஒரு நாளைக்கு நான் சொல்ல போகிறே இல்லை, நீ பாரு இந்த காதலை அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு கத்துறாங்க கோவமா. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் வந்து அந்த சாப்பாடை வந்து அந்த லவர் பாக்கி கொடுக்க சொல்லி செக்ரட்டரி கொடுத்துருப்பான். நான் சமைச்சு தான் சொல்லுன்னா அவன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஷென் போகிறத பார்த்துட்டு ஐடியா வந்திருக்கும், இவர்கிட்ட இப்படியே பேசி நம்ம கரெக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான்ட்டு சார் அப்படின்ட்டு போவான். உங்கள்கிட்ட உங்களுக்கு ஹெல்ப் கேட்க வந்திருக்கிறோன்னா அவளோட லவ்வர்னு உனக்கு தெரியும், என்ன இது அவளோட புது ட்ரிக்கா, என்கிட்ட வந்து இப்படி பேசுனா நான் மயங்கிரிவன் நினச்சாலா, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் போய் அவட்ட சொல்லு, இது சீப்பான ட்ரிக் இல்லை என்கிட்ட யூஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். இவன் பின்னாடி போகக்குள்ள வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவள் என்ன பண்ணியிருப்பா, அவளுக்கு பேதியாக இருக்காக பேதி மாத்திரை போட்டு வச்சுருப்பான். அது இவன் தின்னங்காட்டி இவனுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஐயோ எப்படியாவது அவரை அவரை நிறுத்தி அடுத்த டைம் பார்த்து அவர்கிட்ட ஹெல்ப் வாங்கி அவன்டா சாமின்ட்டு அவனும் பாத்ரூமுக்குள்ளே ஓடுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அந்த பொம்மையை வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி பேசுவேன், உள்ள காதல் இவ்வளோ வச்சுட்டு நீ நடிக்கிறியான்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் வந்து உள்ளே வந்துட்டு மேடம் சார் இருந்தாரே போயிட்டாருன்னு கேட்டதுக்கு அவன்லாம் போயிட்டா மேற்கொண்டு சொல்லுன்னு கேட்குறாங்க. இல்லை மேடம் இந்த ப்ராஜெக்ட்டில் நமக்கு நிறையா வந்திருக்கு, இப்படி ரொம்ப இதாகிடுச்சு நம்ம டவுன் ஆயிருமே என்ன பண்ணலான்னு கேட்குறப்போ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஷென் ஃபேமிலிக்கு அது கிடச்சாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தலையில் ஹார்ட் இருக்குல்ல, அப்போ அவனுக்கு நம்ம எதிரி கிடையாதுன்னு அவனுக்கு தோணுது. அப்புறம் இன்னொன்று கேட்குறாங்க, ஒருத்தவங்க டவுட் கேட்குற அவகிட்ட, ஒருத்தர் நம்ம மேலே ரொம்ப க்ரஷ்ஷாக இருக்காங்க, ஆனால் நம்ம பார்க்குறப்பெல்லாம் நமக்கு ஆப்போசிட்டாகவே நடந்து நம்மளை இரிட்டேட் பண்ணுறாங்க, எதனால இருக்கும் மேடம், இது சிம்பிள் ட்ரிக் மேடம், அவங்க வந்து உங்களோட எண்ணங்களை அவங்க மேலே திருப்பதற்காக அட்டென்ஷன் பெறுவதற்காக அப்படி பண்ணுவாங்க, குழந்தைங்க கூட இப்படி சில டைம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுன்னு சொன்னோன்னே சைல்டிஷாக பிஹேவ் பண்ணியிருக்கான் பாரு அப்படின்ட்டு
வச்சுட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் என்னென்னா, அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஹீரோவுக்கே போயிடுச்சு. அவங்க அது இது நிறையா கொடுத்து சைன் வாங்கிட்டானதுக்கு இவளுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. இவனை இவ்வளோ நம்ம இப்படி ஏமாற்றிட்டானே, இன்றைக்கி அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டான் பாருன்ட்டு நேராக நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து உட்காந்துருக்கிறப்ப அசிஸ்டன்ட் வரா சார் மேடம் வராங்கன்றதுக்கு அப்படியே படிக்கிற மாதிரி புக் எடுத்து கையில் வச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு அதை ரொம்ப திருப்பாது, அது தலைகீழ திருப்பி வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு, சரி சொல்லுங்க மேடம் எதுக்காக வந்து அதையும் பேசி நீ ப்ராஜெக்ட் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் வாங்கிட்டேன், இப்போ அந்த ப்ராஜெக்ட் என் கையில் தான் இருக்குது. நீ சீரியஸாக சொல்கிறியா அப்படிங்கிறதுக்கு, நான் என்ன விளையாண்டுக்கிட்டா இருக்காங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். இப்போ அந்த ப்ராஜெக்ட் எங்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே கோவம் வருது. ஆனால் அவங்க தலையில் இருக்க ஹார்ட்டை பார்த்தோன்னே அமைதியாக உட்காந்துட்டு, இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் என் கூட நீ சண்டை போட்டு வாங்கியிருக்க, சரி உன்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லு, அது ஓகே ஆகுதான்னு பார்க்கலாம். அப்படி ஓகே ஆச்சுன்னா அந்த லேண்டை நானே காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு உன்னால் பண்ண முடிஞ்சது நீ பண்ணிக்கோ, என்னால் என்ன பண்ண முடிஞ்சது நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஐயோ என்ன பண்ணாலும் இப்படியே பேசுகிறான், இவனை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்போ ஃபோன் கால் வருது. அதில் யாரும் பார்த்தா லவர் ஸ்பீக்கர் போட்டால், டார்லிங் உனக்காக நைட் நான் டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நம்ம நீ நைட் டின்னர் சாப்பிட போகிறதுக்கு ஓகே வந்துடுறேன், எங்கே இருக்குது டார்லிங், நான் ஷென் கம்பெனி வாசல் தான் இருக்கேன் வாடினானே. நம்ம ஹீரோ கோவம் வந்து கையெல்லாம் முறுக்குறாங்க. 2 பேர் அவர் தான் லவ் பண்ணுற பொண்ணாச்சு, என்ன பண்ணன்னு யோசிக்கிறப்போ கையில் இருந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா உடஞ்சி விழுந்துருது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும், இப்போல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது மிஸ்டர் சென்ட்டு வெளியே போகிறாங்க. நம்ம ஹீரோ போய் எந்திரிச்சு கோவமாக நடந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பாய் இன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்டு கூட டின்னருக்கு போகிறேன் பாயின்ட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. வந்து போகிறப்போ அந்த அசிஸ்டன்ட் மேடம் நம்ம எதிர்பார்த்தது கரெக்டாக தான், இங்கே பாருங்கனதுக்கு அவன் ஃப்ரெண்டும் லவ்வரும் அஃபேரில் இருக்கிறது அங்கங்கே போனது ஃபோட்டோஸ்லாம் வருது. அப்போ நான் எதிர்பார்த்துறது சரிதான். அப்போது இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு மோட்டிவ்க்காக என்கிட்ட பழகிட்டு இருக்காங்க, அவங்க வழியிலேயே போய் அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்போ இந்த லவர் பாய் வர வந்துட்டு ஹே வான்னு சொல்லிட்டு டின்னருக்கு கூப்பிட்டு போகிறான். இங்கே நம்ம ஹீரோ வந்து தண்ணி அடிச்சிட்ருக்காரு. தண்ணி அடிச்சுட்டு சார் என்ன சார் இப்படி அவங்க தான் வந்தாங்கல்ல, அவங்களே அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஒன்றா சேர்க்க போகிறோன்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாமேன்றதுக்கு நீ வர ஓவராக பேசுகிற, இதுக்கு மேலே நீ பேசணுன்னோட ப்ராஜெக்ட் இன்சென்டிவை நான் கட் பண்ணிடுவேன்னு சொன்னதுக்கு ஐயோ நான் வாய் பேசலை சார், இப்போ இங்கே நம்ம ஏன் நின்றுக்கிட்டு இருக்கோம், அங்கே மேடம்க்கு நைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணிட்டாங்கல்ல அங்கே தான் இருக்கிறதுக்கு அங்கேயா ஏன்னா மூஞ்சி பார்க்குறோம், சீக்கிரம் வண்டி எடு அப்படின்ட்டு கோவமாக போகிறாங்க. அங்கே உட்காந்தோன்னா நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கா, வர சொல்லியிருக்க சொல்லுறதுக்கு பார்த்தா ஃப்ரெண்டு வருவா. ஆமாம் இவளுக்கு இங்கே வர உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக தான் கூட்டு வர சொல்லியிருக்க, சர்ப்ரைஸா, ஆமாம் நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் அப்படி நம்ம ஹீரோயின் சொன்னானே. நீங்கள் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அப்படி இன்னும் அவர்கிட்ட சொல்லவே இல்லையா, என்னது இன்றைக்கி அவனுக்கு சர்ப்ரைஸ் ப்ரப்போசல் பண்ண போகிறான், என்னது ப்ரப்போசலாக நம்ம ஹீரோயின் அப்படி இப்படின்னு பார்க்குறாங்க. ஆமாம் அதுக்காக தான் நான் வந்திருக்கோம் அப்படின்றதுக்கு, ஆமாம் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை எப்போவுமே லைஃப் லாங் நான் லவ் பண்ணுவேன், நீ அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவன் கேட்டோன்னே, இங்கே பாரு என் பேரில் இருக்க கம்பெனி ப்ராஜெக்டில் எங்கள் அப்பாவோடது, அது வந்து உனக்கு கிடைக்கும்னு நினச்சி நீ லவ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு உடனே சொல்கிறேன், இங்கே பாருமா அவனோட கம்பெனி ப்ராப்பர்ட்டி ஷேர்ஸ் எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் உண்மையாலே லவ் பண்ணேன் நான் ட்ரஸ்ட் பண்ண அப்படின்னு பார்த்தா தலையை பார்க்குறா. 2 பேர்த்தில் அங்கே -10 இங்கே வந்து 9, 10லேருந்து 9 ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் லைஃப் லாங் நம்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டான். நேராக வந்து பார்த்தா அவன் வந்து முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணுற ரிங் போட்டிருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அவனையும் பார்த்து 2 பேரையும் பார்க்க என்ன சொல்லணும்னு தெரியல. நீ அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு கேட்டதுக்கு கையை முறுக்கிட்டான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ கையை முறுக்கிட்டாங்க, நேராக கிட்ட வராங்க. நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், நாங்கள் 2 பேரும் டின்னர் சாப்பிட போகிறோம், நீங்களும் தாராளமாக கலந்துக்கலான்னு சொன்னதுக்கு அவன் பார்க்காம நீ உண்மையாக சீரியஸாக தான் சொல்கிறதுக்கு, ஆமாம் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீல் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த டீல் ஞாபகம் வருது. இங்கே பாரு எவ்வளோ பணம் வேணால் கொடுக்கலாம், இன்றைக்கி என்னால் முடியாது, அதெல்லாம் முடியாது, இன்றைக்கி அந்த டீலிங் பண்ணியே ஆகணும்னு சொன்னாட்டி முடியவே முடியாதுன்னு சண்டை போட்டுக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து அவளை பார்த்து கோச்சிட்டு போயிடுறாங்க. இவளும் வந்து வேறு வழி இல்லாமல் லவரை கூப்பிட்டு இடத்துக்கு போகிறான். அங்கே காரில் புலம்பிகிட்டே போகிறான். ஏன் தான் இப்படி இருக்காளோ, இன்னும் அந்த நாய்க்கு இவ்வளவு லாயலாக இருக்கிறா, நான் என்ன நினச்சேன் நான் அடிச்சுவான்னு கூட நினச்சேன், நான் அடிக்கல, கொஞ்சம் மாறிட்டா தான், இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா பாஸ், நீங்கள் கவலைப்படாதீங்க பாஸ், நீ ரெடியாக மேடம்கிட்ட சொல்லுங்கள் புரிஞ்சுப்பாங்க, நீ போதும் மாதிரி பாரில் வண்டி நிறுத்துப்போ அப்படின்னா பாரில் நிறுத்தினோன்னே வேகமாக போகிறாங்க. நம்ம ஹீரோனையும் அந்த லவர் பாயும் நேராக பாருக்கு தான் வந்திருப்பாங்க. இவங்க லவ் பண்ணதை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து குடிச்சிட்டே இருந்துட்டு பாத்ரூம் ஏன்னு கேட்டு பாத்ரூம் போவார். நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் வந்துட்டு உட்காந்துருப்பாங்க. இவಳು வந்து நான் பாத்ரூம் போய்ட்டு வரேன்ட்டு அவளும் போவா. பார்த்தா ஹீரோ அந்த பாத்ரூம் பிக்சரை வந்து நகர்த்தி விட்டு போயிடுவார் தெரியாமல். பார்த்தா அது வந்து பாய்லேருந்து கேலாக மாறிடும். நம்ம ஹீரோயின் உள்ளே வந்தோன்னு அதை பார்ப்பாங்க. சரி இது வந்து லேடிஸ் பாத்ரூம் அப்படின்ட்டு ஜென்ஸ் பாத்ரூம்குள்ளே போயிடுவாங்க. பார்த்து நம்ம ஹீரோ வந்து பாத்ரூம் போயிட்டு போகிறோம். ஐயோ நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கண்ணை முடிக்கிற, ஹை
நீ எங்கடி இங்கே வந்த? இங்கேயும் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டியா? என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்கேன் பின்னாடியே வரதுக்கு. ஐயோ லேடிஸ் பாத்ரூம் என்னடா பண்ணுறாங்கன்றதுக்கு, லேடிஸ் பாத்ரூமா இது ஜென்ஸ் பாத்ரூம் தாண்டி நல்லா பாருன்றதுக்கு சுற்றி பாப்பா. ஐயோ முதல்ல பேண்ட்டை போடுறான்னு கேட்டதுக்கு இன்னும் முடிக்கலடி, முடிஞ்சக்கப்புறம் போட்டுக்கிறேன் அப்படின்னா சீச்சி கருமான்ட்டு கத்திட்டே வெளியே வந்துடுவா. வெளியே வந்து டென்ஷனாக இருப்போம். நம்ம ஹீரோ வருவார், வந்துட்டு அவங்க கிட்ட போய் நின்றுட்டு மூஞ்சியை பார்ப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நடுக்கமாக இருந்தாலும் சாரி நான் தெரியாமல் வந்துட்டேன், எனக்கு தெரியாது, அதனால் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அப்பாலிச்செல்லாம் கேட்குறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப கிட்ட இருந்துருக்காருல, அதனால சொல்கிறாரு, உனக்கு அவன் ஒரு லூஸு, ஒரு பைத்தியம், அவன் உனக்குலாம் செட்டே ஆக மாட்டான், நீயே அவனை லவ் பண்ணுற, நான் அவனை விட ஒன்று அதிகமாக லவ் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சி ஆகிடுது. கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை தள்ளி விட்டுட்டு, இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் ரொம்ப குடிச்சிருக்கீங்க, நீங்கள் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை, நீங்கள் உங்கள் கண்ட்ரோலே இல்லை, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்கன்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா அந்த லவ்வர்காரையும் ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பிளான் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணணும், நான் மருந்து கலந்துறேன்னு சொல்லி ட்ரிங்க்ஸில் வந்து ஒரு மாத்திரையை கலந்துறான். இன்றைக்கி அவள் கூட போய் நான் ஒன்றா இருக்க போகிறதுக்கு உனக்கு இவ்வளோ ஆசையா, அவளை வேண்டான்னு சொன்னேன், ஐயோ நம்ம அவளை ட்ரெஸ் இல்லாமல் ஃபோட்டோ தான் எடுக்க போகிறோம், எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி 2 பேர் கொஞ்சிட்டு இருக்காங்க. என்னமோ பண்ணித்தலன்ட்டு சண்டை போடுறப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டா, வந்து உட்காந்து என்ன 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, ஐயோ அதெல்லாம் இல்லை, வா ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இவ்வளோ ஏதோ ஞாபகத்தில் வந்து குடிச்சிட்றா. குடிச்சிடனே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்குறா. அவங்க எல்லா தலையிலையுமே 30% தான் இருக்குது. இவங்க எவ்வளவோ பரவாயில்லன்னு அவளுக்கு தோணுது. அப்படியே குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஆகணும், மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னாச்சுன்னு கேட்டோன்னா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஹேங் ஓவர் ஆகிடுச்சு, நாங்கள் பார்த்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இவங்க 2 பேர் லவ்வர்ஸ் தானே, அதனால சரின்றாங்க. அடுத்து என்ன பண்ணுறா, அவங்க லவ்வரும் அவனும் பேசிட்டு அவளை வந்து ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவன் ரொம்ப இதாக பேசுகிறா, பத்தியா இன்றைக்கி உன்னோட கம்பெனி எல்லாம் என் கைக்கு வந்துடும், இன்னும் ட்ரெஸ் இல்லாமல் அவங்க கூட இருக்கிற மாதிரி நான் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து உனக்கு என்னென்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செல்ஃபோன் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து குச்சி எட்டு வந்து மண்டை அடித்து அவனுக்கு கீழே தள்ளிடுறாங்க. அந்த சைடு பிட்டில் விழுந்துடுறான். அவனுக்கு அது யார் அடிச்சுன்னு தெரில. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து மருந்தெல்லாம் கலந்தங்காட்டி உடம்புலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. நம்ம ஹீரோவை பிடிச்சி கீழே பண்ணி கிஸ் பண்ணி ஐ வாண்ட் யூ, ஐ கிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்கு மேலே முடியாமல் கிஸ் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு வந்து உடனே புத்தியெல்லாம் வேலை செய்யுது. அந்த நாய் பார்த்திங்கன்னா அங்கே கீழே படுத்து கிடக்கு. உடனே வந்து நம்ம செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி நீ என்ன பண்ண, டாக்டரை கூட்டு வா, இவனால் முடியல அப்படின்னு சொன்னோன்னே திரும்ப நம்ம ஹீரோ என்ன வந்து பண்ணுவாங்க, திரும்ப பேக்லேருந்து ஹக் பண்ணி அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே முடியாதுடா சாமி அப்படின்ட்டு கொண்டு போய் பாத்டப்பில் உட்கார வச்சு அவனுக்கு வந்து மேற்கொண்டு தண்ணி ஊற்றினோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே தெளிஞ்சு உட்காந்துருப்பா. நீ எதுக்கு அவனை நம்பி வந்து, அவன் என்ன வேலை பார்த்துருக்கான் பார்த்தியானதுக்கு, ஆமாம் இன்னைக்கு ஒன்றும் பண்ணுவேன், என்னையவே ஏமாற்றி என்ன குடிக்க வச்சுட்டானா, அவனை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தோன்னு நம்ம ஹீரோயின் கத்துறாங்க. ஓகே நான் பார்க்கல, எதுவும் பார்க்கலன்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா குளிச்சுட்டு வெளியே வராங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோன் பண்ணுற மாதிரி பண்ணி சரி நான் கிளம்புறேன், ஆனால் இங்கே அவனும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான், இங்கே ரூம்ஸ் இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ரூம் இருக்கிற மாதிரி பேசுகிறாரு. ஏன்னா நீ போயிட்டியா, இங்கே எல்லா ரூம்ஸ் புக் ஆகிடுச்சா, இப்போ என்னடா பண்ணுறது அப்படி, சரி நான் எதை பண்ணி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோன் கால் போகலைன்னு அவனுக்கு தெரியும். சரி இங்கே தங்கிக்கிறேன்னு அவனுக்கு சந்தோஷம். நான் இங்கே தங்கிக்கவா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வந்து போலீஸ்காரை வந்து செக் பண்ண வருவாங்க. ஏன்னா நீங்கள் யார் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, இந்த மொத்த ஹோட்டலே ஒரு தான் புக் பண்ணியிருக்காங்க, யாருமே இல்லை, அதான் செக் பண்ணி வந்ததுக்கு நான் வந்து இந்த கம்பெனியோட ஓனரு, இவங்க இந்த கம்பெனியோட ஓனர், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கோஆப்ரேஷன் பண்ண வந்திருக்கோன்னு மேலே கிளி பார்த்துட்டு ஓ அப்படியா கண்டிப்பாக நல்லா கோஆப்ரேஷன் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்ட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ஐயோ மண்டியில் அடிச்சுக்கிறான். நம்ம பேசுனதை பற்றி இப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியுமான்றதுக்கு என்ன நினச்சிட்டு போகிறாங்க, நம்ம கம்பெனி விஷயமா தானே பேச வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு என்ன இவங்க கிடக்குறான், ஆமாம் நான் அடிச்சடியில் மயக்கமாயிட்டான், சரி அவனை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொன்னோன்னே உடனே வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இது எப்படி பார்த்துருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயினை காரில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினை வந்து கடத்திட்டு போகிறத பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 2 பேர் பேசிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து கிளம்பி போவாங்க. அப்புறம் செக்ரட்டரி பார்த்துட்டு இவங்க 2 பேர் பார்த்துட்டு அவன் சந்தோஷமாக இருக்கும். சரி எங்கே போகிறது, முதல்ல அவளை கொண்டு ஆஃபீஸில் விட்டு நம்ம போகலான்ட்டு நம்ம ஹீரோயினை வந்து ஆஃபீஸில் விட்டுட்டு இவங்க 2 பேர் கிளம்பி போவாங்க. அடிப்பட்டு லவர்காரன் ஆஸ்பத்திரியில் இருப்பா. இவன் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருப்பா. என்னாச்சு உனக்கு எப்படி அடிபட்டுச்சு, எங்கள் பிளான் ஒர்க் அவுட் ஆகலையான்னு கேட்டதுக்கு தெரியல, அவள் யாரையோ கூட வச்சிருக்கா போல், அவன் தான் வந்து நான் அடிச்சு போட்டு அவன் மூஞ்சி நான் பார்க்கல, அவன் ஷூ மட்டும் தான் நான் பார்த்தேன், கடைசியில் பார்த்தா இப்போ ஆஸ்பத்திரி இருக்கேன், சார் 2 பேர் சேர்ந்து என்னை ஏமாற்றி இப்படி பண்ணிட்டாங்க, என்னை வந்து கூட அவள் பார்க்கல, அவளை எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவளை நான் கொல்ல முடியறதுக்கு. சரி நீ கவலைப்படாத, இந்த பிளான் இப்போ ஃபெயிலியர் ஆயிருந்த என்ன அடுத்த பிளானில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், நீ இல்லாட்டி அந்த இடத்துல வேறு எவனையாவது போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம
ஹீரோயின் எல்லாம் வெளியின்னு கேட்பாங்க. இந்த அளவுக்கு இது கேவலமான ஜென்மங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் ஆஃபீஸில் வந்து ஃப்ரெண்டுக்காரி வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்திருக்கு, நீ தான் வந்து அவங்ககிட்ட சைன் வாங்கணும், இப்போ நீ வான்னு சொன்னங்காட்டி அவள் ஏதோ பிளான் பண்ணிட்டா போல். நம்ம ஹீரோனுக்கு புரிஞ்சிச்சு. என்ன பண்ணுறா வந்து காஃபி டீ குடிக்கிற இடத்துல வந்து ஃபோன்லாம் ஒழிச்சு வச்சுட்டு போகிறான். அங்கே பார்த்தா ஒரு சொட்டத்தலையாக உட்காந்துருக்கான். அவன் வந்துட்டு அவன் ரொம்ப அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறான். நீங்கள் நான் வந்து இப்படி சொல்லலை, ஆனால் இப்படி தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க செஸ்டெல்லாம் வச்சு ரொம்ப கமெண்ட் பண்ணாங்க. நம்ம ஹீரோனுக்கு கோபம் தான். இவன் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறா, அதெல்லாம் தப்பே இல்லாதங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்போ, சரி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இப்படி நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்தால் உங்கள் ப்ராஜெக்டே எனக்கு வேண்டான்னு சொன்னோன்னே ஃப்ரெண்டுக்காரி இருந்துட்டு, ஓ இப்படிலாம் நீ பேசக்கூடாது, அவள் எவ்வளோ பெரிய முக்கியமான ப்ராஜெக்ட் தெரியுமா, நீங்கள் டென்ஷன் குறைக்கிறதுக்கு காஃபி குடிங்கன்னு சொல்லிட்டு காஃபி போடுற மாதிரி போகிறா. நம்ம ஹீரோயின் நாங்கள் ஆல்ரெடி கேமரா வச்சங்காட்டி அவள் காஃபியில் வந்து மருந்து கலக்கிறது தெரிஞ்சிடுச்சு. அந்த குண்டனுக்கு ஒரு காஃபி, இவங்க 2 பேருக்கு 2 காஃபி வச்சுட்டா. இவ அந்த சைடு திருமண சாக்கில் 2 காஃபி நம்ம ஹீரோயின் மாற்றி வச்சுட்டான். அவனும் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரி அவனுக்கு சிக்னல் கொடுத்து நான் சரின்ட்டு ஓகே எனக்கு ப்ராஜெக்ட் ஓகேன்னு சைன் பண்ணிடுறாங்க. 2 பேர் காஃபி குடிச்சோன்னே நம்ம அவளுக்கு வந்து உடம்புலாம் என்னோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே தொடக்கிற இது பண்ணுறா. நம்ம ஹீரோயின் அவளை பார்த்துட்டு அவளுக்கு ஒரே சிரிப்பு. ஓ அப்படின்ட்டு எனக்கு கலந்த பிளானில் நீ மாட்ட போகிறேன்ட்டு வெளியே போகிறா. வெளியே போனோன்னே எங்கே போகிறீங்கன்னு இந்த சொட்டத்தலையை வந்து ஏன்னா பிளான் பண்ணி அவளை கவுக்கிறது தானே பிளானு. இவ பாட்டுக்கு போகிறாளேன்ட்டு கிட்ட வந்தா. அவளுக்கு தான் உடம்பு ஒரு மாதிரி இருந்தோன்னே அவளை பார்த்தோன்னே அவனுக்கு சொட்டத்தலையை நான் பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. சரி அவள் இருந்தா என்ன இவன் இருந்தா இல்லை, 2 ஒன்று தான்ட்டு அவன் ஹக் பண்ணி அங்கேயே ஆஃபீஸ்குள்ளேயே பண்ண எனக்கு ஆரம்பிச்சிருது. இங்கே வெளியே வந்து இங்கே பண்ண பிளான் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்ட்டு உடனே போலீஸுக்கு கால் பண்ணி இங்கே வந்து ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறா, அரெஸ்ட் பண்ணுறா, வாங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ அங்கிட்டு போனோன்னே இனிமே இந்த பெட்லேருந்து என்ன பண்ணியிருப்பா, நிறைய பிளான் எக்ஸிக்யூட் ஆகிருக்க, ஒரு ஆள் அனுப்பலான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அனுப்புவான். அவன் வந்து பார்த்துட்டு தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவான். நீ யார் இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவனை மிரட்டி ஃபோனை பார்த்துருவா. அந்த ஃபோன் பார்த்து அவங்க 2 பேர் இருக்கிற வீடியோ ஐயோன்ட்டு ஷையாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உடனே போலீஸ் வந்துடுது. இவங்க வெளியே வந்துடுறாங்க. ஏன்டா இப்படி பண்ணிட்டு அந்த குண்டனை போட்டு ஃப்ரெண்டுக்காரி அடி அடிக்கிறப்போ, ஏன் நீ தாண்டி வந்த கிட்ட நானும் உன்னை வந்தேன் பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்க மாட்டீங்களேன்னு நம்ம ஹீரோயினே கொடுக்குறப்போ, என் கம்பெனிக்குள்ளே வந்து என்னோடய ஆளே நீ ஹாரஸ்மெண்ட் பண்ணுறான்னு அப்படியே பிளேட்டை மாற்றிட்டா. நானும் ஹாரஸ் பண்ணுறேன், 2 பேரும் என்ன பண்ணுறேன்னு பாருன்ட்டு மிரட்ட வரப்போ போலீஸ் வந்துடுது. போலீஸ் வந்து அவனை பிடிக்கிறப்போ, ஐயோ சார் இவ தான் என் வம்படியை நான் வந்து இழுத்தா, நான் ஒன்றுமே பண்ணலன்றதுக்கு சிசிடிவியெல்லாம் செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். மீட்டிங் ஹாலில் சிசிடிவி கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு டென்ஷன் ஆயிடுது. நீ வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்காரிக்கு இதுவே போதுன்ட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம நினச்சபடி நடக்குதுன்னு நம்ம ஹீரோ எனக்கு ஒரு சந்தோஷம். ஃப்ரெண்டுக்காரி அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி போய் நடந்ததெல்லாம் சொல்லாமல் மறைச்சிட்டு அவள் எப்படியாவது அவளை பழிவாங்கன்னு யோசிக்கிறப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல அவனுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கும், வீடியோஸ் வந்திருக்கும். ஆனால் அந்த முகம் வந்து தெரியாது. இவ வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா, வீடியோஸ்லாம் வந்துருச்சு, கண்டிப்பாக அவளை எப்படியாவது நம்ம ஏமாற்றி சொத்தில் நம்ம எழுதி வாங்கிக்கலான்னு. இவளுக்கு பயமாயிரும். ஐயோ அந்த வீடியோவில் இருந்தது நான், இவன் இப்படி சொல்கிறேன்னு யோசிக்கிறப்போ இவன் வந்து முகம் தெரியாத மாதிரியே இவன் பேசுகிறங்காட்டி, ஓகே அப்போ இது வேறு வீடியோ போல், நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோமா சரின்ட்டு இவள் இருந்துட்டு ஓகே கண்டிப்பாக அவட்ட போய் ஏமாற்றி நம்ம எல்லாம் சொத்து எழுதி வாங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே ஹீரோயின் கிட்ட சீக்ரெட் வந்து சொல்கிறான், அந்த சொட்டத்தலை எனக்கு 10 வருஷம் ஜெயிலில் எனக்கு கிடச்சிச்சுன்றதுக்கு அப்படியே இருந்ததுக்கு. ஆமாம் அதை ஹெல்ப் பண்ணது யார் தெரியுமா, ஷென்னு. அவர் தான் உனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னென்னா 2 பேருக்கு எனிமி கம்பெனி, அப்புறம் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இதெல்லாம் பிஸ்னஸ் சொசைட்டியில் சர்வ சாதாரணன்னு சொல்லிட்டு இவன் சொல்ல 2 பேர் சிரிச்சுக்கிறாங்க. ஆமாம் உனக்கு அவரோட செக்யூரிட்டி கூட ஏதோ கனெக்ஷன் இருக்க போலன்றதுக்கு இவளுக்கு வெக்க வந்துருச்சு. ஓ நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கீங்களா, சொன்னால் நானும் கேட்பேனேன்ட்டு இந்த அவர் வந்துட்டான். இங்கே பார்த்தியா உன்னோட வீடியோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது, இப்போ நீ என்ன பண்ணுற, உன்னோட ஷேர்ஸு உன்னோட இந்த கம்பெனி டீட்டெயில்ஸை எனக்கு நீ எழுதி கொடுக்குன்னு சொன்னோன்னே நீ என்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கியா, எனக்கு அந்த வீடியோவில் இருக்கிறது நானே இல்லை நீ போய் சொல்கிற, அந்த வீடியோவில் இருக்கிறது நீ தான், எனக்கு நல்லா தெரியும், அந்த நெஞ்சில் வந்து உனக்கு மச்சம் இருக்குது அதை நான் பார்த்தேன்றதுக்கு. ஓ அப்படியா நல்லா பாரு, அந்த ஃபோட்டோஸு நான் உனக்கு அனுப்புகிறேன் நீயே பாருன்னு சொன்னோன்னே, இல்லை உன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்கோ நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. இப்போவே பண்ணுறேன் பாருன்ட்டு அந்த வில்லன் வந்து அவன் அனுப்பி வச்ச ஆளுக்கு வந்து காசெல்லாம் அனுப்பி ஃபோட்டோஸ் அனுப்புனான்னு பார்த்தா இந்த ரூம்குள்ளே தான் வந்து சவுண்டு வருது. பார்த்தா அந்த மொபைல் இருக்குது. இந்த மொபைல் எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சுன்னு கேட்டோன்னே, இந்த மொபைலில் அந்த ஆளை நான் பிடிச்சிட்டேன், இப்போ ஃபோட்டோஸ் உனக்கு அனுப்புகிறேன் நீயே பார்த்துக்கோ. அந்த ஃபோட்டோஸ் அனுப்புனோன்னா அதில் இருக்கிறது இவன் பார்த்தோன்னா கோவம் வந்துருச்சு. பார்த்தியா அதில் இருக்கிறது அவள் தான்,
எத்தனை செலவு பண்ணியிருப்பா, அவளுக்கு பணத்தை வாரி இறைச்சிருப்பா. ஆனால் பாத்தியா உன்னை தொட விட்டுருப்பாளா? அவன் கூட எப்படி ஜாலியாக இருக்கா பாரு, எல்லாம் காசு படுத்துகிற பாடுனோன்னு இவனுக்கு கோவம் வந்துட்டு சப்பு சப்புன்னு அவனை அரைஞ்சு தள்ளி விட்டுறான். எனக்கே நீ துரோகம் பட்டியா, உன்னை எப்படி பார்த்துருந்த, ஏன் இப்படி பண்ணதுக்கு இல்லை அந்த ட்ராப்பை வந்து நான் இவளுக்கு தான் போட்டு இவதை நீ ஏமாத்துறதுக்கு செக்யூரிட்டி சொல்கிறேன். ஆமாம், எங்கள் மேடமுக்கே நீ ட்ராப் போடுவேன், அதனால உங்களுக்கு நான் திருப்பி விட்டேன், இப்போ நல்லா அனுபவிக்கிறதுக்கு நீலாம் ஒரு பொம்பளை சப்புன்னு அப்புறாம உனக்காக தான் எல்லாம் பண்ணேன், இப்படி பண்ணுறியா போடா அப்படின்ட்டு அவன் தள்ளி விட்டுட்டு அவள் போயிடுறா. அவங்க காதல் அதோட பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவன் பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் முடியவே முடியாது, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, ஏற்கனவே என் வாழ்க்கையில் நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு அவளுக்கு கோவமாக பேசுகிறப்போ உடனே அங்கேருந்து என்னை சண்டை போடுறாங்க. அங்கேருந்து டம்ளர் கீழ் வந்துடுது. அது வந்து கண்ணாடி எடுத்து கொடுத்து போகிறான். இப்போ நீ வந்து உண்மையை சொல்லனா மூஞ்சியில் மார்க் போட்டுருவேன், எனக்கு ஒழுங்காக எடுத்து கொடுத்துருன்னு சொன்னேன்னா சத்தியமாக எனக்கு இது எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னு சொன்னால் எங்கிட்ட ஏமாத்திரியான்ட்டு இந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுறா, அவளை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் அங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவனை வந்து தள்ளி விட்டுறப்போ அவளை பிடிச்சிட்றான். நம்ம பிடிச்சிட்டு எங்கிட்டே ஏமாத்துற, இவனுக்கு ரொம்ப லாயல் டாக் தானே, இப்போ இவள் நம்ம மூஞ்சியில் மார்க் போட்டு இவளை கொள்கிற, இவள் வேணும்னா நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும், ஒழுங்காக இந்த கம்பெனி சீக்ரெட்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லுன்னு சொன்னதுக்கு எனக்கு தெரியாது, எங்கள் அப்பங்கிட்ட எதுவும் சொல்ல, இந்த கம்பெனிக்கு ஒரே வாரிசு நீ, உனக்கு தெரியாமல் எப்படி இருக்கு, நீ ஒழுங்காக சொல்லி தான் ஆகணும்னு 2 பேரும் சண்டை போடுறாங்க. அவள் அதை போட்டே இருக்கிறப்ப அவளும் உண்மை சொல்கிற மாதிரி தெரியல. சரி அப்போது நீ ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுங்கிற. என்னது? ஆமாம், நீ இதை கம்பெனி சீக்ரெட் சொல்ல மாட்டேங்கிட்ட, அப்போ நீ ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு. சரி நான் கம்பெனி சீக்ரெட்ஸை கூட சொல்கிறதுக்கு அது ரொம்ப லேட் பண்ணிட்டேன், இப்போ நீ ஃபுல் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுற, நான் உன்னை ஃபுல்லாக அனுபவிக்க போகிறேன், இல்லாட்டி இவளை கொண்டுருவேன்ட்டுக்கு வேண்டாம் சொன்னால் கேளு, ஒழுங்காக அவளை விட்டுரு, இப்போ நீ சொல்கிறியா இல்லை கொல்லவான்னு கிட்ட கொண்டு போய் கணத்தில் கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு. சரின்ட்டு அப்படியே ட்ரெஸ்ஸு ஜிப்பு கழட்டுறப்போ ஜிப்பு ஸ்டக் ஆகிடுச்சு, கழட்ட முடியல, ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற. அவனை கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணுறப்ப அவனை தள்ளி விட்டுட்டு ரெண்டு தப்பிச்சு ஓடி பார்க்குறப்போ வந்து அவளை கட்டி பிடிச்சிருவான். எங்கிட்ட நீ தப்பிக்க பார்க்குறியா, அவனை என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு அந்த செக்யூரிட்டி அடித்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். அவனை கீழே தள்ளி விட்டு மேலே ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறப்போ நீ இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது, நீ உனக்கு என்ன பண்ணுற பாருடி, உன்னை அனுபவிச்சதுக்கப்புறம் இந்த மொத்த கம்பெனி எனக்கு தான் அப்படின்ட்டு தப்பாக எனக்கு ட்ரை பண்ணுறப்ப நம்ம ஹீரோ வந்து மண்டையிலே அடி அடிச்சிடறா, மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். இவ்வளோ அழுதுகிட்டே பார்த்துட்டே இருக்கா. காட்ஸை கூப்பிட்டு அவனை அடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லிடுறான். அவன் அந்த காட்ஸும் வந்து அவனை அடிச்சுட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே இருக்கா. அவனை பார்த்துன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டா. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, கட்டி பிடிச்சிட்டு அவனும் அழுகிறான். நீ இப்படி நடக்கும் நினச்சி பார்க்கவே இல்லை, பயந்துன்னு தெரியுமானதுக்கு உடனே வந்து செக்ரட்டரிலாம் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ என் பாய் ஃப்ரெண்டாக இருன்னு சொன்னோன்னே செக்ரட்டரி குடிச்சிட்டு தண்ணி துப்பிடுவான். ஏன்னா இப்படி சொல்கிற கிறிஸ்டன்லாம் இப்படியெல்லாம் நம்ம எனிமி கம்பெனி தானே அப்படின்னு பேசுகிறப்போ அப்படியே கண்ணை தொடச்சிட்டு தள்ளி நின்றுட்டு நான் சொன்னேன் அப்படின்றதுக்கு என்ன நீ ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு, இதுக்கு எப்படி அழுது இதாகிடலாமா, உனக்கு என்னமோ நினச்சிட்டதுக்கு இதுக்கு மேலே நீ கொஞ்சம் நின்னாலும் என் பாய் ஃப்ரெண்டாக நீ இருக்க வேண்டியதாக இருக்கும், பரவாயில்ல இருக்கியானதுக்கு அதையும் அதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோ தெரிச்சு ஓடிறாரு. இவங்க அவங்க போனதை பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. வெளியே போன ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து புலம்பிட்டே போகிறா, எங்கிட்ட மட்டும் பவர் இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா, எங்கிட்ட ஒரு நாள் பவர் வரட்டும், உங்கள் எல்லாரையுமே அடித்து துவைச்சி காய போட்டேன்பான்னு சொல்லிட்டு போகிறப்போ நம்ம ஹீரோட ஆளுங்க அவளை தூக்கிட்டாங்க. அவளை தூக்கிட்டு போய் கார் டிக்கியில் போட்டு அடிச்சு வச்சுட்டாங்க. உள்ளேருந்து வந்த நம்ம ஹீரோ என்னாச்சு முடிச்சாச்சு பாஸ், அவளை நம்ம கடத்திட்டு வந்துட்டு நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோன்னே நம்ம ஹீரோ அவளை வந்து கடத்திட்டு போய் அவள் இடத்துல போய் அடைச்சி வச்சிருக்கா. யாரா இது நம்மளை இப்படி அடைச்சி வச்சிருக்குதே சொல்லிட்டு யோசிச்சு கண்ணை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தா புரிஞ்சிச்சு. சார் நீங்களா வந்துட்டீங்களா ஷென்னு, நான் கூட பயந்தே போயிட்டேன், வேறு யாரும் கடத்திட்டாங்கன்னு நினச்சேன், உனக்கு பயமாகவே இல்லையா, நான் எதுக்காக உன்னை கூப்பிட்டு வந்து உனக்கு தெரியுமா, தெரியுமே என் கூட பார்ட்னர் சேர்ந்து அவளை நீங்கள் அழிக்கத்தானே பிளான் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். லவர் பாயை அப்பாயிண்ட் பண்ணது கூட ஷென் தான், அவரு தான் வந்து மொத்தமாக அவரை வந்து அழிக்க பார்த்துருக்காங்கன்னு சொன்னதுக்கு ஷென்னா, ஆமாம் அதோட வைஸ் பிரசிடெண்ட், அந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்ட் தான் அவர் சொல்லி தான் அவன் லவ்வரை நடிக்க வச்சு அவங்களோட மறைச்சி வச்சுருக்க அந்த அசட்ஸ்க்காக பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அந்த அசெட்ஸ் மட்டும் கையில் கிடச்சிருச்சுன்னா போதும், அந்த மொத்த கம்பெனியுமே ஃப்ளாப் ஆகிடும். அது மொத்த பிளானும் அவனு சொல்கிறான்னா நம்ம ஹீரோ வச்சுக்கிறாரு. ஓ இது எல்லாமே அவனோட வேலை தானா அப்படின்னாங்க. நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டார். தெரியுமே, நீங்கள் ஷென் கார்ப்பரேஷன் அப்படின்றதுக்கு இல்லை, அவளோட அப்பா தான் என்னோட காட் ஃபாதர்னு. இவளுக்கு ஆச்சரியம், என்ன சொல்கிறீங்க, ஆமாம் அவள் லைஃப் லாங் பாதுகாக்கிறதுக்காகத்தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு அதிர்ச்சி, என்ன சொல்கிறீங்க, அவன் சிரிச்சிட்டு ஆமாம் அந்த கம்பெனியும் எனக்கு கீழே தான் வரும், அவங்ககிட்ட அந்த அசெட்ஸு மறைமுக அசெட்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது, அதுக்கு நான் தான் ஓனர், 2 கார்ப்பரேஷனுமே ஒன்று தான் சொன்னோன்னா இவளுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு, என்ன தயவு செஞ்சு என்ன விட்டுருக்கு, என்ன கொண்டுடாதீங்க. நீ திரும்ப அவளுக்கு தொல்லை பண்ணணும்னு நீ நினச்சிட்ருக்க, இதுக்கு மேலே நீ வாழ்ந்து என்ன பண்ண போகிற, ஆமாம் நீ எப்படி சாகணும்னு சொல்லு, அதே மாதிரி உன்னை சாகடிச்சிட்ற.
ஐயோ வேணாம் ப்ளீஸ் தயவுசெய்து விட்டுருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன், இனிமேல் நான் கண்ணை வரவே மாட்டேன், அவளுக்கு நான் தொல்லையே கொடுக்க மாட்டேன். இத்தனை டைம் கொடுத்த தொல்லைக்கு என்ன பண்ணுறது காட்ஸ் அப்படின்னு எல்லாம் வராங்க. வந்து அவளை தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நமக்கு ஷெனுக்கு ஃபோன் வருது. அந்த லவர் பாயை வந்து யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு வருது. யாராக இருக்குன்னு யோசிக்கிறான். இங்கே வந்து பார்த்தா அந்த ஷென் அந்த வைஸ் பிரசிடென்ட் கிட்ட தான் அவன் வந்து கடத்திட்டு வந்திருப்பான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ திரும்ப திரும்ப இப்படி தோத்துட்டு வந்து நிற்ப. ஐயோ சாரி, எனக்கு அப்போ இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக அவளை நான் திரும்ப ஏதாவது பண்ணிடுறதுக்கு அவள் திரும்ப நம்புவான்னு தெரியுமா. எவ்வளோ பிளான் பண்ணி அவளை லவ் பண்ண வச்சு கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கிறப்ப எல்லா காரியத்தையும் நீ கெடுத்துட்டா. இப்போ என்ன பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா அவங்கள முடிச்சிடலாம். என்னது, எனக்கு ஒரு பிளான் இருக்குது. இப்போ என்ன பிளான்னா, இப்போ இந்த இவங்ககிட்ட இருக்க ஷேர்ஸ் இவன் செகண்ட் ஹோல்டரு, 40% ஷேர் இவங்ககிட்ட தான் இருக்குது. இது வந்து நீங்கள் நைட்டோட நைட்டாக விற்றுருங்க, எல்லாத்துக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. வைஸ் பிரசிடென்ட்டே வந்து ஷேரை விற்றுட்டாங்க. அது இல்லாமல் அந்த மெயின் ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஷென் கிட்ட தான் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்டும் போயிடுச்சு. அதில் இன்வெஸ்ட் பண்ண இருந்தவங்களா கண்டிப்பாக இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி விற்றுருக்கும், நைட்டோட நைட்டாக நீங்கள் அதுக்கப்புறம் திரும்ப வாங்கிக்கோங்க. அது ரொம்ப லோவில் போயிடும். லோவில் போனதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா மொத்த ஷேர் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் தான் மிகப்பெரிய ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னோன்னே அவனுக்கு இந்த டீல் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் ஓகே சொல்லி நைட்டோட நைட்டு அந்த டீல்ஸ் எல்லாம் விற்றாச்சு. இப்போ அடுத்த நாள் அவளோட ஆஃபீஸ்க்கு வராங்க. அவள் பார்த்துட்டு வாங்க என்னென்னு இவன் கூட வரீங்கன்னு சொல்லி பார்த்தா அவனோட ஹார்ட்டை பார்க்குறா. வெறும் -10 காமிக்குது. புரிஞ்சிடுச்சு. ஓ அப்போது இவன் கூட சேர்ந்துட்டு நீங்கள் தான் எல்லாமே பண்ணதான்னு கேட்டதுக்கு அந்த லவர் பாய் சொல்கிறான், நீ யோசிக்க இவ்வளோ நேரம் ஆச்சா கண்டுபிடிக்கிறதுக்கு, நாங்கள் 2 பேர் தான் பண்ணோம், அவள் தான் நான் அனுப்பி வச்சது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் மொத்த கம்பெனியே க்ளோஸ் ஆக போகுது, உன்னோட இந்த கம்பெனி அழிவை நோக்கி போகிறத நீ கண் கூட பாரு அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவங்க வந்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணிடு, அவகிட்ட போய் நம்ம பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தான் பணியாற்ற போகிறேன்னு சொல்லியிருந்ததுக்கு ஓகேன்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இவங்களுக்கு காமிக்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, என்னோட ஷேர்ஸ் எல்லாம் நான் விற்றுட்டேன். என்னது, ஆமாம் என்னோட 40 ஷேர் விற்றுட்டேன். அந்த கம்பெனி உனக்கு, அந்த கம்பெனி கோரல் ப்ராஜெக்ட் லேண்ட் ப்ராஜெக்ட் உனக்கு கிடைக்காது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர்ஸ் எல்லாம் இழந்து உன்னோட கம்பெனி ஷேர்ஸ் வந்து பாதாளத்துக்கு போயிடுச்சு. எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் பட்டதுக்கு இவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஓ நீ போயிட்டா எதுவும் நடக்காதுன்னு நினச்சியா அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ பாருன்ட்டு நான் மொத்தம் 4 ஷேர் ஹோல்டர், நான் போயிட்டு மற்ற 3 பேர் இருக்காங்களா அவங்களும் போயிட்டு நீ 0 தானே அப்படின்னு அவங்களும் வந்துடுவாங்க. அவங்களும் வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசுவாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்ன பொறுமையாக இருக்க சொல்கிறேன், அந்த ப்ராஜெக்ட் வந்து உன்னை விட்டு போயிடுச்சு, அது போனதுக்கப்புறம் நீ என்னத்தை பண்ண போகிற அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து மொத்த ப்ராஜெக்டையும் டவுன் பண்ணிட்டு போயிட்டான். அவங்க 3 பேரும் வந்து கேட்குறாங்க, எனக்கு எங்களோட காசு திரும்ப வேணுன்றதுக்கு செக்யூரிட்டி கேட்குறா, 75 மில்லியன் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் செட்டில் பண்ணி விட்டுருங்கிறாங்க. மேடம் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு நான் சொன்னதை செய் அப்படிங்கிறாங்க. அவங்க பாரு, இவ்வளோத்தையும் விட்டுட்டு என்ன பண்ண போகிற, நீ வந்து என் காலில் விழுந்த கெஞ்சி நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன், உன்னோட அசெட்ஸ்லாம் நீ என்கிட்ட கொடுத்துறதுக்கு அவன் முறைக்கிறா. அதே சமயம் இந்த 3 பேருக்கு வந்து சொல்கிறா, இந்த டைம் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப இந்த கம்பெனிக்கு நீங்கள் வரவே கூடாது அப்படிங்கிறாங்க. இது ஒரு உளுந்து கீழ் விழுக்க போகிற கம்பெனி, எங்கள் ஷேர் பண்ண எங்களுக்கு கிடைச்சாலே போதுன்ட்டு அவனுங்க 3 பேரும் வாங்கிட்டு போயிடுறாங்க. இவன் வந்து இவங்க சிரிச்சுட்டு சொல்கிறாங்க, பார்த்தியா மொத்த டைமில் உன் கம்பெனி மொத்தமும் போயிடுச்சு, உன்னோட ஷேர்ஸ் என்னோடய ஷேர்ஸ் நான் விற்றுட்டேன், அவங்களும் கொடுத்துட்டு போயிட்டாங்க, இப்போ உன் கம்பெனி 0 பேங்க் கரப்ட் ஆகிற போகுது, இப்போ நீ என்ன பண்ணு, உன்னோட அந்த சீக்ரெட் அசெட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு பாவம் பார்த்து உன்னோட ஷேர்ஸ்களோட பணத்தை நான் கொடுத்துட்டு போகிறதுக்கு அவன் சிரிக்கிறா. ஓ அதை நான் கொடுத்துட்டா நீ எல்லாம் பண்ணிடுவியா, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, நான் என்னால் தனியாக சமாளிக்க முடியும், நான் பார்த்துக்கிறேன்றதுக்கு இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்கா, இந்த ப்ராஜெக்டாக தான் இப்படி பண்ணுறேன், இப்போவே ஷென் வர சொல்கிறேன், அவர் வந்து நான் எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்ட்டு அந்த ஃபோன் பண்ணுறான். நம்ம ஹீரோ காரில் இருக்காரு. அப்போ தான் அந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த அளவுக்கு ஆயிடுச்சு, உண்மையை சொல்லாமல் வேணாம் யோசிக்கிறப்ப தான் அவங்க டேடி சொல்லி அந்த குடும்பத்துக்கு இவ பெரிய ஹெட்டாக இருக்கணும், அதுக்கு நிறைய தன்னம்பிக்கை தைரியம்லாம் வேணும், அது வரைக்கும் இந்த உண்மைகளை வந்து அவகிட்ட நீ சொல்லாதன்னு சொல்லி அவங்க டேடி சாருக்கு முன்னாடி இவனை வந்து ஒரு எதிரியாக ஃபார்ம் பண்ணி ஆனால் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு தான் செத்து போயிருப்பார். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அமைதியாக இருப்பான். நான் இதை உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கலாம், அந்த ப்ராஜெக்டில் நம்ம 2 பேர் இருந்தால் சேர்ந்து பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தா உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அப்போ தான் அவன் ஃபோன் பண்ணுறான், நீங்கள் வாங்க, அவங்க வந்து பேங்க் கரப்ட் ஆகிடுச்சு, இன்னும் நம்ப மாட்டேங்கிறாங்க, அந்த ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அப்போயாவது கேட்டு நம்பலான்னு பார்ப்போனதுக்கு, ஓ நீ அங்கே தான் இருக்கியா, ஆமாம் நான் மட்டும் இல்லை மிஸ்டர் ஷென்னும் இங்கே தான் இருக்காரு, அவர் கூட கோஆப்ரேஷன் வச்சுக்கிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னானே, ஓகே நீங்கள் அங்கேயே இருங்க நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே போயிடுறாங்க.
உள்ளே வந்துடுறாங்க. வந்து பார்த்தோன்னே சிரிக்கிறாங்க 2 பேரும். "பாத்தியா வந்துட்டாங்க பாருன்றதுக்கு, ஹே நீ போய் என்ன பண்ண தெரியுமா? போய் இவங்களோட கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் மொத்தமா க்ளோஸ் பண்ணுறேன். டெர்மினேட் பண்ணப்போ எல்லாத்துட்டையும் சொல்லுன்னு சொன்னோன்னே, பாஸ் என்ன சொல்கிறீங்க? அப்படிங்கிற இடத்துக்கு போடா போய் சொன்னதை செய்யணுன்னு நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து சிரிக்கிறா. மேலே பார்த்தோன்னே 90% ஹார்ட் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. எங்கிட்டயே நீ நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பிடிச்சி இழுத்துட்டு, ஓ நீ என்கிட்ட இருந்து மறைச்சதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுறா. அவங்க இருந்து எல்லாருக்கும் ஆச்சரியமா இது எல்லாம் அதிர்ச்சி. அதுக்கு 2 அதிர்ச்சியாக பார்க்குது. அவங்க போய் சிரிச்சிட்டே பார்க்குறாங்க. கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹார்ட்டை பார்க்குறா. ஹார்ட்டு 100க்கு போயிடுச்சு. நீ என்கிட்ட இருந்து மறைச்சாலும் நீ என் மேலே இருக்கிற தனி ஃபீலிங் வச்சுருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது எனக்கு முன்னாடியே தெரியும். உனக்கு எப்படிப்பா அதெல்லாம் தெரியும்ன்றதுக்கு அதெல்லாம் சீக்ரெட் சொல்ல முடியாது. என்னை லவ் பண்ணுறது எனக்கு நல்லாவே தெரியும், ஓகேவா? ரொம்ப சீன் போடாதன்றதுக்கு அவன் சிரிச்சிட்டே நிற்பா. அவங்க பேசுகிறாங்க, உனக்கு வெக்கமாகவே இல்லையா? இந்த சொத்தை காப்பாற்றுறதுக்காக அவனை நீ செடியூஸ் பண்ணுறியா? உங்கள் அப்பா இருந்திருந்தா இந்நேரம் எப்படி வருத்தப்பட்டிருப்பார், ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேவலமாக பேசுகிறான். அந்த லவர் பாயும், நீ அவரை செடியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன செடியூஸ் பண்ணிட்டு இருந்தா நான் ஷென்காலில் விழுந்தாவது உன்னை காப்பாற்ற சொல்லியிருப்பேன். இப்போ எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுன்றதுக்கு நம்ம ஹீரோ வந்து வேலையை பாருன்னு சொல்லி கத்துனோன்னா, சாரி நான் சொன்னேன், நீங்களே இப்போ அவங்ககிட்ட சொல்லிடுங்க, உங்களால் யாராலும் அடிச்சுக்க முடியாது, இவன் வந்து இப்படி பண்ண எல்லாம் சரியாக போயிடுமா, நீங்களே சொல்லிடுங்க பாஸ் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா. அவன் என்ன சொல்ல போகிறேன்னா, நாங்கள் 2 பேர் யார் தெரியுமா, சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஃப்ரெண்டாக நம்ம ஹீரோ கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னோன்னா, இவங்க 2 பேருக்கு என்னது சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸுன்றதுக்கு, ஆமாம் இவளை பாதுகாக்கத்தான் எங்கள் அப்பா என்னை வளர்த்தாரு, நான் அவரோட வளர்ப்பு பையன், என் லைஃப்பில் இவளை பாதுகாக்காத எனக்கு முழு வேலை, இவளுக்காக தான் அதை நான் கம்பெனி ஓப்பன் பண்ணி, இந்த கம்பெனி எனக்கு தான், இந்த ஷேர்ஸ் எல்லாமே நீ நான் தான் பார்த்துக்க போகிறேன், இப்போ கம்பெனி பேங்க் கரப்ட் ஆகவே இல்லைன்னு சொன்னோன்னே, ஐயோ அவனுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ என்ன சொல்கிறீங்க? அதாவது இந்த ஷேர்ஸ் வச்சு தான் பேங்க்கில் லோன் வாங்கியிருப்பான். அப்போ இந்த ஷேர்ஸ் எல்லாம் கொடுத்துருங்காட்டங்காட்டி இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் குற்றங்கிறங்காட்டி பேங்க்காரங்களை இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது இவனுக்கு பயம். ஆல்ரெடி பத்திரிக்கைக்காரில் சொல்லி எல்லாம் இவ கம்பெனி வந்து இழுத்துருப்பாங்க. எப்படியாவது நமக்கு கிடச்சிருக்குமேன்ட்டு அவனுக்கு ஆசை. இப்படி சொன்னு எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டீங்களா, ஏமாத்திட்டீங்களா, ஐயோ என்னை மன்னிச்சிடு, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னோட ஷேர்ஸ் என்கிட்டயே கொடுத்துட்டு, ஃபோன் பண்ணி கேட்டால் ஷேர்ஸ் எல்லாம் வித்தாச்சு, பிரச்சனை இல்லைன்னு வித்தாச்சுன்னு சொல்லிடுவான். ஐயோ ஷேர்ஸ் போச்சு, பணம் போச்சு, பேங்க் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் என்னை இப்படி பண்ண அதை கெஞ்சுவான் வந்துட்டு. இது நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும், அவன் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணல, எனக்கு இதுதான் தானே இதுதான் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து பேங்க்காரை ஃபோன் பண்ணுவான். ஹீரோ வந்து பேங்க்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவான். பேங்க்காரை ஃபோன் பண்ண சொன்னோன்னே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஒழுங்காக ஏமாத்துறியா, ஃபினான்ஷியல் பண்ணுறியா, ஒழுங்காக காசை கட்டுற வழிப்பார். இல்லை சார், இல்லை நான் வேறு எதாவது ப்ராஜெக்ட் எடுத்து உங்களுக்கு நான் கொடுத்துறேன், ஷேரை வாங்கிடுறேன், இப்போவே நாங்கள் வரோம் பாருன்ட்டு ஓடுறான். அதுக்கப்புறம் வந்து கோவம் வந்துடுது, இந்த லவர் பாய் மேலே கோவம் வந்தது. உன்னால தான்டா, நீ இப்படி ஐடியா சொல்லுங்க தானே எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் ஐடியா சொல்ல உனக்கு எங்கே மூளை சரியாக போச்சா, அவங்க வந்து சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அதை கூட நாள் கண்டுபிடிக்க முடியல, இல்லை என்னையா தலைவர்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. உன்னால தான்டான்னு இந்த ஷென் வந்து கத்தி எடுத்து குத்த போகிறாங்க. அவன் தடுக்க போய் அவனே குத்திடுவா. ஐயோ நான் இவனை குத்திட்டு நான் இவன் செத்துருவான், ஐயோ நான் ஜெயிலுக்கு போகல, நீ சின்ன வயசு நான் ஜெயிலுக்கு போக என்னால் முடியாதுன்ட்டு வெளியே ஓடுறான். நீ எங்கே போனாலும் உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறானா. என்னடா பார்த்துட்டு இருக்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோ தடுறான், இதை பண்ணுறேன்ட்டு அவனை ஃபோன் பண்ணி சொல்கிறான். போலீஸ் வந்து பிடிச்சிடுது. 2 பேரும் போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போகுது, இல்லை வாசல் நிற்கிறாங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சுதா, ஓகே இனிமேல் அந்த கம்பெனி ஃபுல்லாக என்னோட தான், நீ வா அந்த கம்பெனியோட பொறுப்பு நீ ஏற்றுக்கொண்டதுக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டதுக்கு இந்த ஹவுஸ் ஒய்ஃபா இங்கே பாரு, அதில் இல்லை நான் சும்மா சொன்னதுக்கு, ஆமாம்மா நீ சும்மா தான் சொன்னேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன்னா சிரிச்சுக்கிறாங்க. 3 பேர் காரில் உட்காராங்க. எங்கே போகணுன்னு கேட்டதுக்கு அங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறது மாதிரி மேப் காமிக்குது. என்ன அங்கே போகிறியா, எதுக்குன்ட்டுக்கு, நான் இல்லை அவன் தான் அந்த செக்ரட்டரியாக கல்யாணம் பண்ணுறதுக்காக போனான்றதுக்கு, ஐயோ சார் இல்லை அப்படின்றதுக்கு நம்ம ஹீரோயின் சரி போங்க எனக்கு பசிக்குதுன்றதுக்கு, சார் இப்போ எங்கே போகணும், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போ, இன்றைக்கே கல்யாணம்னு சொன்னோன்னா, என்னது கல்யாணமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சந்தோஷமாக ஆச்சரியமாக கேட்குறாங்க. அவனும் சிரிச்சுக்கிட்டே காரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகுது. இந்த ட்ராமா இதோட முடிஞ்சிருச்சு கைஸ். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராமா பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க மக்களே. அடுத்த வேறொரு ட்ராமாவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.